வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 21 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரை வந்துட்டு நம்ம ரேவதி எப்படியோ அதிகாரிங்க கிட்டையும் அந்த மருதுகிட்டையும் பேசி வாபஸ் வாங்க வச்சு ஹீரோவை மண்டபத்துக்கு கூட்டிட்டு வராங்க. மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்த பிறகு நம்ம ராஜாவும் மயிலும் போயிட்டு நேராக ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள அவன் இப்படி பண்ணுவான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மயிலு சொல்றாரு, மாப்பிள்ள நீங்க இங்க இருக்கிறத பார்த்து அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு போல. நீங்க இருந்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவீங்க அப்படின்னு அவன் பயப்படுறான். அதுக்காக தான் உங்க மேல இப்படி ஒரு தவறான புகார் கொடுக்குறான். ஸோ அவன் பயப்படுறான்னா கண்டிப்பா இந்த கல்யாணம் நின்று போயிடும் அப்படின்னு நினைச்சுதான் பயப்படுறான். நம்ம அடுத்த பிளான் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க மாப்பிள்ள, உங்களுக்கு நாங்க முழு உதவியோட இருக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த முருகன் இருக்கிறான இந்த ரெட்டுக்கு அதிக உதவி பண்ணவன், அவனை தான் நான் இப்ப தேடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் எனக்கு ஃபோன் பண்ணி, இதனால சிவனாண்டி முத்துவால ரொம்ப பெரிய ஆபத்து அவனுக்கு இருக்குன்னு சொன்னான். எங்கேயோ ஒளிஞ்சிருக்கிறதா சொன்னான். நானும் அந்த இடத்துக்கு 2 டைம் போயிட்டு தேடிட்டேன். ஆனா அந்த இடத்துல அவன் இல்லை. எனக்கு என்னமோ அவன் மறுபடியும் அந்த சிவனாண்டி முத்துக்கிட்ட மறுபடியும் மாட்டியிருப்பானோ அப்படின்னு தோணுது. அதனால அவன் இப்ப எங்க இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த சிவனாண்டியும் முத்துவும் எங்க இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்களேன் அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம மயிலு சொல்றாரு, சகல எதுவா இருந்தாலும் அந்த சந்திராவோட கனெக்ஷன்ல இல்லாம இருக்காது. இந்த சந்திரா தான் எல்லா திட்டத்தையும் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்ப சந்திராவோட ஃபோன் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு எல்லா ஆதாரமும் கிடைச்சிரும். அந்த முருகனை எங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கூட நமக்கு தெரிஞ்சிரும். அதுக்கு சந்திராவோட ஃபோன் வேணும். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க, அதுக்கு மயிலு சொல்றாரு, நான் ரோகுவை கூப்பிடுறேன். ரோகுவை கூப்பிட்டு சின்னத்தை கிட்டேருந்து அந்த ஃபோனை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு ரோகுவை கூப்பிடுறாங்க. ரோகு அந்த இடத்துக்கு வராங்க. ரோகு வந்ததும் நம்ம மயிலிரு சொல்றாரு, இங்க பாரு, இது மாதிரி உன் சித்திக்கிட்ட ஃபோன் இருக்குல்ல, அது எப்படியாவது நம்ம கைக்கு கொண்டு வரணும். அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுங்களேன் அப்படின்னு. ரோகி கேட்குறாங்க, ஏங்க என்னாச்சு அப்படின்ட்டு. அப்ப மயிலு விஷயத்த சொல்றாரு. இதை கேட்டதும் ரோகு சொல்றாங்க, என்னங்க இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு நானே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இங்க ஒரு சரியான ஒரு பிளான் சொல்லியிருக்கீங்க. இந்த பிளானை எப்படி நான் பயன்படுத்தாம இருப்பேன்? நான் இப்பயே போயிட்டு அத்தை கிட்ட இருக்கிற ஃபோனை, சித்தி கிட்ட இருக்கிற ஃபோனை எப்படியாவது நான் எடுத்துறேன் அப்படின்னு ரோகு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப அந்த சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஃபோனை கையிலே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி வந்துட்டு நேரா ரோகு கிட்ட, ரோகு சந்திரா கிட்ட ஒரு புடவை கொடுத்துருந்தேன், அந்த புடவையையும் நகையையும் வாங்கிட்டு வாயேன், ரேவதிக்கு அதை தான் போட்டு விடணும் அப்படின்னு. உடனே ரோகு சொல்றாங்க, சரிம்மா நான் உடனே போய் சித்திக்கிட்ட வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நேரா வில்லி கிட்ட போறாங்க. போயிட்டு அவங்க சித்தி கிட்ட, சித்தி அம்மா உங்ககிட்ட புடவையும் நகையும் கேட்டாங்க, இப்பயே எடுத்துட்டு வர சொன்னாங்க, போங்களேன் அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, சரிடி அப்படின்னு ஃபோன் அந்த இடத்துல வச்சுட்டு புடவையும் நகையும் எடுத்துக்கிட்டு போறாங்க. ரோஹுக்கு இது ஒரு சரியான வாய்ப்பாகிருச்சு. டக்குன்னு அந்த ஃபோனை கையில் எடுக்கிறாங்க. கையில் எடுத்துக்கிட்டு நேராக நம்ம ஹீரோகிட்ட வராங்க. ஹீரோ கிட்ட வந்துட்டு, இந்தாங்க ஃபோன் அப்படின்னு சொல்ல அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்ததும் அதில் சரியான ஒரு நம்பர் இருக்குது, அந்த சிவனாண்டியோட நம்பர். மயில் சொல்கிறாரு, சகல இவங்க கடைசியாக அந்த சிவனாண்டிக்கு தான் ஃபோன் அடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கும் இதுக்கும் நல்ல சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. நான் இப்போது சின்னத்தை மாதிரி பேசுகிறேன், அப்போது அவன் உண்மையை சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் சிவனாண்டியும் முத்துவும் அந்த முருகனை ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, மாமா சந்திரா சரியான நேரத்துக்கு தான் இவனை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு முத்து சொல்றாரு, சரிடா அவனே, என்ன நடந்தாலும் சரி அவனை காலி பண்றது உறுதி அப்படின்ட்டு பேசுறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் நம்ம மயில் வந்துட்டு நேராக ஹீரோ கிட்ட, சகல நான் நேராக அந்த சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறேன், அப்படி அவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்ட்டு நேராக அந்த சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சிவனாண்டி வந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு, மாமா சந்திரா தான் ஃபோன் பண்ணுறா,
ஏதோ ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்றா போல அப்படின்னு அட்டன் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயில் வந்துட்டு சந்திராவோட வாய்ஸ்ல பேசுறாங்க. என்னங்க, அங்க என்ன நடக்குது? அந்த முருகனை என்ன பண்ணீங்க அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, நம்ம குடோன் இருக்குல்ல, அங்கதான் வச்சிருக்கேன். அவன் எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. கரெக்டான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்ப சொல்லுவ அப்படின்னு. அவனை காலி பண்ணிட்டு உடனே அந்த கார்த்தி மேல புகார் கொடுப்போம். கார்த்தி மேல புகார் கொடுத்ததோட கல்யாணம் நடக்க போற அந்த நேரத்துல அவனை கைது பண்ணிடுவாங்க. அவனால அந்த கல்யாணத்தையும் நிப்பாட்ட முடியாது. நம்ம நினைச்ச மாதிரி அந்த மருதுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும். கார்த்தி பையன் ஜெயில்ல இருப்பான். இது சூப்பரான பிளான் தான். நீ எப்பன்னு மட்டும் சொல்லு, அது கரெக்டான ஒரு பிளானை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க மயில். அப்போ மயில் வந்துட்டு அவங்க சின்னத்த குரல்ல, சரிங்க, பிளான் எல்லாம் எப்போ சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சரி, அத்தை வந்து என் அக்கா வந்துட்டா, நான் அப்புறம் ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. சரின்ட்டு சிவனாண்டியும் ஃபோனை கட் பண்ணிட்டு நேராக அவங்க சித்தப்பா கிட்ட, சித்தப்பா, சந்திரா தான் ஃபோன் பண்ணான். அந்த முருகனை பிடிச்சிட்டேனா என்ன அப்படின்ட்டு கேட்டு தான் ஃபோன் பண்ணான். முருகனை பிடிச்சாச்சுன்னு சொன்னேன். சரி, நீ கரெக்டான நேரத்தை சொல்லு அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டா. சித்தப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பிளான் எல்லாமே ஜெயிக்க போகுது. அந்த டிரைவர் பையில நம்ம காலி பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம மயில் வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு, பாத்தியா சகல எப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு இவங்க எல்லாருமே சேர்ந்து எப்படியாவது வந்து ரேவதியோட கல்யாணத்தை நடத்தி உங்களை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒவ்வொரு முறையும் இவனுங்களை மன்னிச்சு விடுறதுக்கு பதிலா இவனுங்களுக்கு சரியான ஆப்பு வைக்கிறது தான் சரி சகல அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி, அவன் எந்த குடோன்ல வந்துட்டு அந்த மருதுவ முருகனை வச்சிருக்கேன்னு சொன்னா. அதுக்கு மயிலு சொல்றாரு, சகல, அவனுங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு குடோன். அவனுங்க சொந்த பேர்ல இருக்கு. அங்கதான் அந்த முருகனை வச்சிருக்கானுங்க. வாங்க சகல அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, இல்ல, இப்போதைக்கு நீங்க இங்க தேவைப்படுவீங்க. இங்க இருங்க, நான் போயிட்டு அந்த முருகனை கூட்டிட்டு வரேன். அது மட்டும் இல்லாம முருகனை மட்டும் கூட்டிட்டு வரக்கூடாது. முருகன் ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கானா அப்படின்னு கேட்டோம். அந்த ஆதாரத்தையும் நான் ஒன்று திரட்டி கொண்டுட்டு வரணும். அதையெல்லாம் கொண்டுட்டு வந்தா மட்டும்தான் அத்தை கிட்ட வந்துட்டு என்னால நிரூபிக்க முடியும். இல்லைன்னா அத்தை வந்துட்டு நம்பவே மாட்டாங்க. இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, ஆமா சகல, நீங்க சொல்றதும் சரிதான். அத்தை ரொம்ப பிடிவாதக்காரி. எந்த விஷயத்தையும் உடனே வந்துட்டு நம்ப மாட்டாங்க. ஸோ நீங்க சொல்ற மாதிரி சரியான ஒரு ஆதாரத்தை கொண்டுட்டு வந்தா மட்டும்தான் அவங்க நம்புவாங்க. நீங்க சொல்றது சரிதான் சகல அப்படின்ட்டு. ஹீரோவும் சரி, ஓகே, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோ நேரா ரோஹிணியை பார்த்து, இந்த ஃபோனை மட்டும் அவங்களுக்கு தெரியாம கொண்டு போய் வச்சிருங்க. கடைசியா பேசின கால் ஹிஸ்ட்ரியை கூட எரேஸ் பண்ணிருங்க அப்படின்னு. ரோகிணி சொல்றாங்க, சரிங்க அப்படின்ட்டு ஃபோனை கொண்டு போய் சந்திராவோட ரூம்ல கரெக்டாக வச்சிடுறாங்க. சந்திரா கொண்டு போய் பட்டுப்படவையும் நகையும் கொடுத்துட்டு, எங்க என்னோட ஃபோனை வச்சேன்? ஓ, ரூம்லேயே வச்சுட்டனோ, யாராவது என் ஃபோனை எடுக்கிறதுக்குள்ள நான் போய் எடுக்கணும் அப்படின்னு நேராக ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்துட்டு பார்த்தா அவங்க ஃபோன் அங்கனே இருக்கு. அதை பார்த்துட்டு சந்திரா நினைக்கிறாங்க, நல்ல வேலை, என் ஃபோனை யாரும் எடுத்துட்டோளோ அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன். சரி, அவர்கிட்ட ஒரு நிமிஷம் கேட்டுக்கலாமா அப்படின்னு ஃபோனை எடுக்க, அப்போது ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு, சந்திரா, இன்னொரு நகை இருந்துச்சு, அதை எடுத்து கொடுக்காம விட்டுட்ட அப்படின்னு. சந்திரா சொல்கிறாங்க, இதோ எடுக்கிறேன்க்கா அப்படின்ட்டு நேராக அந்த நகையை எடுத்துக்கிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தா, இந்த அக்கா என் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காளே. சரி, அவனை தான் பிடிச்சாச்சே, இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்தவித ப்ராப்ளமும் இல்லை. ஒரே ஒரு டைம் மட்டும் ஃபோன் பண்ணி அவன் கதையை முடிங்கன்னு சொன்னால் மட்டும் போதும் அப்படின்னு சந்திரா வந்துட்டு நேராக அவங்க அக்கா கிட்ட நகை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நேராக அந்த குடோனுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சிவனாண்டியும் முத்துவும் வந்துட்டு அவனை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஹீரோ நேராக அந்த இடத்துக்கு போயிட்டு காட்டன் பாக்ஸ் எல்லாம் தூக்கி போடுறாரு. அதை பார்த்ததும் சிவனாண்டி ஷாக் ஆகி, சித்தப்பா, அவன் இங்கேயே வந்துட்டான், நம்ம இங்கே இருக்கிறது அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஏண்டா, நீங்கள் ரெண்டு பேருமே கொஞ்சம் கூட திறந்தவே மாட்டீங்களா? ஏதாவது ஒரு வகையில அத்தைக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க போல. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க ரெண்டு பேருமே சரண்டர் ஆகணும். அந்த முருகனை வந்துட்டு என்கிட்ட ஒப்படைங்க அப்படின்ட்டு. அதுக்கு அந்த சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, இவனை ஒப்படைச்சா உண்மையில எந்த தப்பும் இல்லை அப்படின்ட்டு நீ எஸ்கேப் ஆயிடுவ. ஸோ இவனை சரண்டர் ஆக விட மாட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, இது சரிப்பட்டு வராது. உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க கேட்குற மாதிரியே இல்லை. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு ரெண்டு பேருமே செமையா வெளுத்து கட்டி அந்த இடத்துல இருந்து ஓட விட்டுட்டு நேரா முருகன்கிட்ட போயிட்டு, உனக்கு ஏதாவது காயம் பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, முருகன் சொல்றாரு, இல்லை சார், எனக்கு எந்தவித காயமும் இல்லை சார், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்றாரு, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நேராக அவரை அழைச்சிக்கிட்டு மண்டபத்துக்கு கிளம்புறாங்க. அப்போ ஹீரோ நேராக முருகன்ட்ட, இங்கே பாரு, அந்த மருதுவை பற்றின உண்மைகளை நீ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னியல்ல, உண்மையா சொன்னியா? மருதுவை பற்றின உண்மைகளை நீ சொல்றியா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம் சார், அந்த மருதுவை பற்றின உண்மையை நான் சொல்கிறேன் சார். நீங்கள் என்னோட உயிரையே காப்பாற்றிருக்கீங்க. அப்படி இருக்கையில் அவனை பற்றின உண்மைகளை நான் எப்படி சொல்லாமல் இருப்பேன்? நான் சொல்கிறேன் சார் அப்படின்ட்டு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, சரி, நீ வாய் வார்த்தையாக பேசுகிறத விட உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்துச்சு அப்படின்னா அதுவே எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீ ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கியா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சார், என்கிட்ட சரியான ஒரு ஆதாரம் இருக்குது சார், வீடியோ எவிடன்ஸ், அது என்னோட வீட்டில் இருக்குது சார். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு முருகனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. முருகன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு பென்ட்ரைவை எடுத்துகிட்டு வராரு. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நேராக ஹீரோ கிட்ட கொடுத்து, சார், இதில் தான் சார் அவன்கிட்ட பேசின எல்லா ஆடியோவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவன் எத்தனை பேருக்கு வீடியோ அனுப்பியிருக்கான் அப்படிங்கிறதும் இதில் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இதை முன்னாடியே எங்ககிட்ட ஒப்படைச்சிருந்தியன்னா உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு. முருகன் சொல்கிறாரு, சாரி சார், என்னை மன்னிச்சிடுங்க, காசுக்கு ஆசைப்பட்டு நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி ஓகே கொடு, இதை கொண்டு போய் காமிச்சாலே போதும் அப்படின்ட்டு அந்த ஆதாரத்தை கொண்டுக்கிட்டு நேராக மண்டபத்துக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயிலும் ராஜாவும் ஹீரோவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ராஜா சொல்கிறாரு, என்ன இது, போன மாப்பிள்ளைய இன்னும் காணுமே அப்படின்ட்டு. மயிலு சொல்கிறாரு, மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, மாப்பிள்ளை போயிருக்காரு, கண்டிப்பாக சரியான ஆதாரத்தோட அவர் வந்துடுவார், நீங்கள் தைரியமாக இருங்க மாமா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி அந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோவை பார்த்ததும் ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இவன் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டான் போல, இந்த இடத்துலயே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான், தேவையில்லாம நமக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு நேரா அவங்க அத்தையை பார்த்து, அத்தை வணக்கத்தை, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரத்தை காமிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, ஏதாவது ஒரு வகையில இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு நீ ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரி, இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது. என் பொண்ணுக்கு என்னோட விருப்பப்படி தான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஹீரோ சொல்றாரு, அத்தை, நீங்க எடுத்த முடிவு தப்பு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு முருகனை கூப்பிடுறாங்க. முருகன் அந்த இடத்துக்கு வந்ததும் ஈஸ்வரி கேட்குறாங்க, இவன் யாரு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, இவன் தான் அந்த மருதுவை பத்தி தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் அப்படின்னு. அப்ப சந்திரா அந்த இடத்துக்கு வந்து முருகனை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, இவன் எப்படி இங்க வந்தான்? இவனை அவங்கள பிடிச்சு வச்சிருக்க சொன்னேனே, கடைசி நேரத்துல சொதப்பிட்டாங்களா? அவங்க கிட்ட எந்த ஒரு பொறுப்பை கொடுத்தாலும் எல்லாத்தையும் வந்துட்டு சொதப்புறது தான் அவங்களோட வேலையாச்சு அப்படின்னு செம டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அவங்க அத்தையை பார்த்து, அத்தை, இந்த முருகன் கிட்ட இந்த மருது எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஆதாரத்தை முருகனை காமிக்க சொல்றாங்க. அப்போ மருது நேரா அந்த இடத்துக்கு வந்துட்டு, அத்தட்ட, அவங்க சொல்றது எதையுமே நம்பாதீங்க, அவங்க யாருமே நல்லவங்க கிடையாது, எப்படியாவது எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் பண்றாங்க. நான் உங்க சொந்தக்கார பையன், நான் உங்க சொந்தக்கார பையன் அப்படி இருப்பேனா? நான் அப்படியெல்லாம் இல்லைத்த, இங்க பாருங்க, அவங்க சொல்றத நீங்க நம்பாதீங்கத்த அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு மாப்பிள்ள, முதல்ல ஒரு பொண்ணு வந்து உங்களை பத்தி சொன்னா அப்பையும் நம்பல, இப்ப எப்படி நம்புவேன் அப்படின்னு. அப்ப முருகன் சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் சரியான எவிடன்ஸ் கையில எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கேன், இந்த எவிடன்ஸை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியோட கையில அந்த வீடியோ ஆதாரத்தையும் பேப்பரையும் காமிக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ மருது இதையெல்லாம் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாரு. அப்போ மயிலை நேரா மருதுவை பார்த்து, என்னடா ரொம்ப நல்லவன் அப்படின்னு அத்தைக்கிட்ட இவ்வளோ நேரம் ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருந்த, இப்போ பாத்தியா அப்படின்னு. இதை கேட்டதும் மருது வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாரு. ஸோ எப்படியும் நம்ம ஹீரோ அந்த மருத்துவ பற்றின உண்மையை சீக்கிரம் நிரூபிக்க போகிறாரு. இது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு கதையில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.